நம்ம ஆக்டர் ராஜ்குமார் சார் இருக்காருல்ல, அவர் என் ஸ்டாஃபே கூட்டு போயிட்டாரு கர்நாடகா. அவர் விஜயெல்லாம் வந்திருக்காங்க. சின்ன வயசுல எல்லாருமே தான். நீங்க பியூட்டிஷியன் தான், நீங்க ஒரு ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவ்வளவுதானே தவிர நீங்க டாக்டர் கிடையாது. ஜெயம் ரவி சார்னா அப்பதான் சொல்றாரு என்கிட்ட, இந்த கடை வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து 1939 ஓப்பன் பண்ணது. கிராண்ட் ஃபாதர் அவர் சென்னைக்கு வந்தது வந்து 1929. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் டி நகரில் ஆப்போசிட் ஒரு ஷாப் மலபார் ஹேர் அசோசியேஷன் இருந்தது, அதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கடையை எடுத்து 1939 இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணேன். April 15. நான் பான் மட்டும் கேரளாங்க, பாட்டம் ஃபுல் சென்னை. நான் படிச்சதெல்லாம் தமிழ் தான். நம்ம சத் தியாகராயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்ம திருப்பதி தேவஸ்தானம் ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டைரக்டர் சங்கர் கூட அங்கதான் படிச்சாரு. எந்தெந்த டேஸ்லாம் வந்து ஷாப் ஓப்பனா இருக்கும்? 7 days ஒர்க்கிங். என்னைக்காவது ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தேவைப்படும் லீவு அப்படின்னா எடுத்துக்கிறது. சண்டே லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே சண்டே. இது ஐடியா எங்களுக்கு தான் தோணுச்சு முதல்ல. சரியா, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு பிசினஸ் வச்சுதான் நமக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நாங்க வச்சிருந்தோம். அது இன்னைக்கு எல்லாருமே கத்துக்கிட்டாங்க. ஷாப்போட டைமிங்ஸ்ல என்ன சார்? மார்னிங் 8 to night 8. நான் 7 ஓபன் பண்ணிடுவேன். சப்போஸ் இந்த பஸ் எடுக்க மாட்டாங்க, அதுலக்கு எனக்கு இங்க கஸ்டமர் ரொம்பிடுது. நீங்க எங்க ஹேர் கட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா? ஷேவிங் எங்க கத்துக்கிட்டேன். ஸ்டாஃப் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஷேவிங்க்கு. அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் ஷேவிங் மட்டும். ஹேர் கட்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஹேர் கட்டை எல்லாருக்குமே அந்த நேச்சுரலா ஒண்ணு வேணும்ன்றது இருக்குல்ல. மொத்தமா மொட்டையாகி போச்சுன்னா, ஷார்ட் ஆகி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால ஹேர் கட் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஹேர் கட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒரே ஒரு கஸ்டமர், அவர் ரிச் கஸ்டமர் வேற. நான் உள் ரூம்ல உட்கார வச்சு கட் பண்ணேன். காத்தால 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு முடிச்சேன். வெட்ட தெரியாது, இருந்தாலும் வெட்டிட்டேன். வெட்டி 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 அப்படியே கொண்டு வந்தேன். ஆனா அந்த மனுஷன் அந்த ஹேர் கட்டை வேற யாருக்கிட்டையும் ஆல்ட்ரேஷன் கூட பண்ணல, அப்படியே அந்த மாசம் ஃபுல்லா சுத்தினாரு. அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தால நான் தொழில் நல்லா கத்துக்கிட்டேன். அதுவும் நான் சொல்லணும், பிளெஸிங்னால தான் எனக்கு வந்து என் கையில வந்து ஒரு நல்ல தொழில் என் கையில இருக்கு. இப்போ ஹாப்பியா போறாங்க கஸ்டமர்னா அதுக்கு காரணம் அவங்களோட பிளெஸிங் தான். லேடிஸ்க்கெல்லாம் கூட கட் பண்ணுவீங்களா? ஒன்லி ஸ்பிளிட் ஹேர், இந்த லார்ஜ் ஸ்பிளிட் ஹேர் இருக்குல்ல, அது மட்டும் கட் பண்ணி கொடுக்குறேன். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமே பார்த்தா பிரைஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து பிரைஸ் முக்கியம் இல்லைங்க. நான் தான் சொல்லுவேன், எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம். பணம் வந்து அடுத்தவனுக்கு கொடுக்கறது தான் எனக்கு பணம் தேவை. பணம் வந்து எனக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும்ல. நான் எனக்குன்னு சார் எக்ஸ்பென்சிவ் இருக்குல்ல, எனக்கு கஸ்டமர் தான் வேணும். அதனால நான் வந்து 100 200 எல்லாம் பாக்குறது கிடையாது. எனக்கு கஸ்டமர் தான் தேவை. நான் 100 rupees இருந்தாலும் நான் வாங்குவேன். 150 வாங்குறேன், 200 வாங்குறேன், 300 வாங்குறேன், 500 கூட வாங்கியிருக்கேன். நீங்க இந்த ஷாப் இன்னுமே இந்த ஓல்டு டேஸ்ல இருக்கிற மாதிரியே வச்சிருக்கீங்க? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஓல்ட் இஸ் ஹெல்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாட்டி சமைச்சு கொடுத்த சாப்பாடுல எந்த கெடுதலும் இருக்காது. இன்னைக்கு நம்ம வைஃபை பத்தி நான் பேசல, சரியா, விட்டுறேன். இதெல்லாம் விட்டுறேன் நான், சரியா, இதெல்லாம் விட்டுறேன். ஓல்ட் இஸ் ஹெல்த். இதுல வந்தா ஆரோக்கியமா நீங்க அந்த சேர்ல உட்காந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சிட் அண்ட் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கலாம். நேரா உட்காருன்னு நீங்க சொல்லவே வேண்டாம். உட்காந்தாலே நேரா தான் உட்காருவீங்க. அதுல இன்னைக்கு இருக்கு சோஃபால உட்கார முடியுமா? நான் சார் இப்ப சோஃபால அப்படியே உட்காந்து நீங்க உள்ள போயிடுவேன். என் காலு தூக்கி எனக்கு காலே கீழே எத்தாது. எனக்கு அப்படிதான் சோஃபா இருக்கு. அதனால படுத்து எழுந்துக்கிறதுல இருந்து இன்னைக்கு கெடுதல் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த பழமையான பொருட்கள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல போன் வந்துட்டு 71ல வந்த போன் அது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த போன் வைக்கணும், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு, இந்த போன் இங்க கொண்டு வரணும்ன்றது. தேடி தேடி பாக்குறேன், கிடைக்கல. அப்புறம் டப்பா ஒண்ணு, லாஸ்ட்ல ஒரு டப்பா தான் இருந்துச்சு மிச்சம். அதையும் 7 நாள் செவ்வாய்க்கிழமை உட்காந்து இழுத்து போட்டு பார்த்தா அதுக்குள்ள இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நானே பேக் சைட் ஓபன் பண்ணி அந்த கேபிள் எந்த லைன்ல கொடுத்தா வருதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் லைன் கேபிள் பிளக் பண்ற லைன் கேபிள்லாம் விக்குது மார்க்கெட்ல, அதை வாங்கி அதுல கனெக்ஷன் பண்ணேன். இப்ப ஒர்க் ஆகுது. அதான் சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு மேனுவல் போன்லயும் ஒர்க் ஆச்சு, இன்னைக்கு எலக்ட்ரானிக்லயும் அது ஒர்க் ஆகுது பாருங்க. இப்பதான் நான் கோவிட் டைம்ல ஸ்டாப் பண்ணேன், பேமெண்ட் பண்றது இல்ல. கோவிட் டைம்ல வேஸ்டா போகுது. எல்லாரும் போன்ல தான், செல்போன்ல தான் கூப்பிடுறாங்க, அதுல யாருமே என்ன கூப்பிடுறது இல்ல. சரி, அதான் நானும் விட்டுட்டேன். கொரோனால அப்படியே விட்டாச்சு. இப்ப இருக்கிற எங்க ஜெனரேஷன்ஸ்லாம் கூட வராங்களா? டீனேஜர்ஸ் வராங்க. என்ன காரணம்னா, இப்ப வந்துட்டு இந்த சார் எடுத்துக்கோங்களேன். இந்த சாரோட அப்பா எங்கிட்ட வந்துட்டு இருப்பார், இவரும் சின்ன வயசுல வந்துட்டு இருப்பார். இவருக்கு ஒரு ஏஜ் ஆகும்போது 2 பேரோட டைமிங் செட் ஆகாது. என்ன காரணம், அப்பா சொல்ற மாதிரி தான் நாங்க வெட்டணும். இவர் வந்து உட்காந்து இவர் சொல்ற மாதிரி நான் வெட்ட முடியாது. இவருக்கு என்ன மனசுக்குள்ள என்ன நினைப்பேன்னா, இந்த கடையில இப்படிதான் வெட்டுவாங்க அப்படின்னு குழந்தையில இருந்து இந்த பாடம் ஏறி போச்சு ஒரு தலைக்கு.
அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மேல இவங்களோட டைம் டேபிள மாத்திப்பாங்க. இவங்களே அப்பா கூடயே போக கூடாது அப்படின்றது மாதிரி மாத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அமைச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒழுங்கா இருக்காங்களா, அதுவும் தலையை நாசம் பண்ணி கடைசியில வழுக்கியா வந்து நிக்கிறாங்க. மோஸ்ட்லி அதுதான் நடக்குது. உங்களுக்கு அடுத்து இந்த ஷாப்பை வேற யார் பார்த்துப்பாங்க? இது எதுவுமே நம்ம பிளான் பண்றது இல்லைங்க, எல்லாமே காடு தான். என் கிராண்ட் ஃபாதர் அதுக்கு அடுத்தது அவரு எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு நீ உனக்கு இவன்டா அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது என்ன அர்த்தம் புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? அவருக்கு கடையை பாக்குறதுக்கு அவரோட புள்ள நீ அப்படின்னு இருக்காரு. உனக்கு இவனா, பிறந்த குழந்தையில என்ன சொன்ன வார்த்தை அது. அதனாலே என் ஸ்டடிஸும் பேக் ஆகி போச்சு. நான் படிச்சிருந்தானே கண்டிப்பா இதுல வந்திருக்க மாட்டேன். புரிஞ்சுதானே? அப்புறம் எஜுகேட்டட் ஒரு MBA படிச்ச பையன் இதுக்குள்ள வருவானா? என் கிராண்ட் ஃபாதர் வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ கூட்டு போந்தா கூட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, நல்லா கடையை விட்டுலாம் வர முடியாது அப்படிதான் பாட்டி கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு நானும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வைஃபுக்கு தமிழே தெரியாது, மலையாளம் கேரளால இருந்து வந்தவங்க, தமிழே தெரியாது அவங்களுக்கு. நீ கூட்டு போ, நீ பேசு, மலையாளத்துல பேசு, தெலுங்குல பேசு, எதுலயாவது ஒண்ணு பேசு, அவர் புரிஞ்சுப்பாரு. அவளும் பேச கத்துக்கிட்டா. நான் ஒவ்வொருத்தரையும் நான் போயிட்டு இருக்க முடியாது. ஆரம்பத்துல போனேன், கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாளைக்கு போனேன், அவ்வளவுதானே தவிர என்னால கடையை விட்டுல வர முடியாது. செலிபிரிட்டிஸ் யாருக்காவது ஹேர் கட் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேருங்க, எல்லாருக்குமே நம்ம கடை தெரியும். செலிபிரிட்டிஸ் மொத்த பேருக்கும் நான் சொல்ற சவுத் இந்தியா ஃபுல்லா தெரியும் என் கடைக்கு. நம்ம ஆக்டர் ராஜ்குமார் சார் இருக்காருல்ல, அவர் என் ஸ்டாஃபே கூட்டு போயிட்டாரு கர்நாடகா. ஹேர் கட் பண்ற ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தாருங்க, அவரையும் சேர்த்து தான் அவர் அங்க போய் செட்டில் ஆக போறாரு. என் ஸ்டாஃபையும் சேர்த்து கூட்டு போயிட்டாரு. அங்க போய் கடை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் இவன் நான் வீட்டுக்கு போய் பண்ணிட்டு இருக்கேன். சிவகுமார் சாருக்கு, எடிட்டர் மோகன் சார், ஜெயம் ரவி சார் அப்பா, சார்லி சார் வந்துட்டு இருக்காரு. அவர் இப்ப ஷூட்டிங்ல இருக்கிறதுனால வரதில்லை. வரேன்னு சொன்னார், என்ன ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஷூட்டிங்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. அவங்களோட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியுமா? அவங்களாம் இங்க பழைய கஸ்டமர். அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்ச நாள் வராம இருந்தாரு, இப்ப திருப்பி வர ஆரம்பிச்சார் சார்லி சார். அப்புறம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் சொன்னா இவரு தங்கவேல் சார், பழைய ஆக்டர் தங்கவேல் சார்ல அவரு, வி கே ராமசாமி சார், அப்புறம் பூர்ண விஸ்வநாதன் சார், அப்புறம் வினு சக்கரவர்த்தி சார், சத்யராஜ் சார், SP பாலசுப்ரமணியன் சார், மனோஜ் சார், சொல்ல போனா நம்ம விஜய் சார் அவங்க அப்பா சந்திரசேகர் சார், அதாவது சந்திரசேகர் சாரோட மாமனார் கஸ்டமர். அவர் மூலியமா தான் சார் வந்து வர ஆரம்பிச்சாரு. அவர் விஜய் எல்லாம் வந்திருக்காங்க சின்ன வயசுல எல்லாருமே தான். ஜெயம் ரவி சார்னா அப்பதான் சொல்றாரு என்கிட்ட, நாங்களாம் கடைக்கு வந்திருக்கோங்க அப்படின்ற. ஜெயம் சேவர் நீ வந்து எனக்கு தெரியவே தெரியாது, நாங்க வந்திருக்கோம். ஆனா அவங்க அண்ணன் வந்திருக்காரு எனக்கு தெரியும். அண்ணனுக்கு நானே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ராஜா சார் டைரக்டர் தானே அவரு, ராஜா சார், அவருக்கு தாடியில செட் பண்ணி நானே பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் வந்திருக்காரு எனக்கு நல்லா தெரியும். ரவி சார் வந்தது எனக்கு சுத்தமா ஞாபகம். அவர் சொல்றாரு அன்னைக்கு அவங்க அப்பா கட் பண்ணும்போது, நான்லாம் வந்திருக்கேங்க, கீதா பக்கத்துல இருக்கிற கடை தானே அப்படிங்கிட்ட. ஆமாங்க, நான் வந்திருக்கேன், உங்க கடைக்கெல்லாம் வந்திருக்கேன், நிறைய தடவை வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு தெரியல சார், உண்மையா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, அதான் சொல்வேன் நான் அப்படின்னு. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ்? எனக்கு என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணாது. எனக்கு ஹேர் வேணும், பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டு கஸ்டமரை கேன்வாஸ் பண்ணி அதை பண்ணுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது வேலையே டாக்டருக்கு மட்டும்தாங்க உண்டு. நீங்க பியூட்டிஷியன் தான், நீங்க ஒரு ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவ்வளவுதானே தவிர நீங்க டாக்டர் கிடையாது. நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ட்ராண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, பெம்மிங் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க தலையை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான்.